வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கு வர்த்தக மையத்திலிருந்து குடும்ப விழாவுக்காக பொங்கல் குடும்ப விழாவுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் எல்லோரும் கிளம்பிட்டோம். நானும் வண்டி எடுத்துகிட்டு அம்மா பிக்கப் பண்ணிட்டு அண்ணன்லாம் முன்னாடி போயிட்டாப்படி. நாமளும் போய் அங்கே என்னென்ன பண்ணுறாங்க என்னங்கிறத முழுசாக வீடியோவில் பார்ப்போம். எல்லாம் கிளம்பிட்டோம். எல்லாம் குட்டிஸில் ஏற்றிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. நம்ம அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ஒரு கேசடி வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து பொங்கல் வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் இருக்குது, அதுக்கப்புறம் பாப்கார்ன் இருக்குது, பானிபூரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் வேஃபிள்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸு எல்லாமே இருக்குது. சிறுவர்களுக்கான பிரிக்கோ சிறுவர்கள்ல ஆண்கள் குமிஞ்சு எடுத்து தான் வைக்கணும். ஓகேவா? குமிஞ்சு ஒரு கல்லில் எடுத்து வச்சு இப்படிதான் அடுத்தடுத்து எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து தான் வைக்கணும். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படின்னு எடுத்து தான் வைக்கணும். சரியா? பரிசளிப்பு விழா இருக்கு. அப்ப குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எடுத்து வைக்கணும். கமிட்டி மெம்பர்ஸ் தவிர்த்து மீதி இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட இருக்கையில உட்காருங்க. உள்ள இருக்கவங்க குழந்தைங்க நம்ம எடுக்கக்கூடாது. கடைசி தம்பி ஒரு கரெக்டாக எடுக்கக்கூடாது. தூக்கி வை. ஃபவுல். கமிட்டி மெம்பர்ஸ் தவிர்த்து மீதி எல்லாருமே வெளியில உட்காருங்க. உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாருமே பத்திரமா தான் பார்த்து தொடங்கி வைக்கிறதுக்காக உயர்ந்து ரோபோ ரவி அவர்களையும் உயர்ந்து வாரி மகேந்திரன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஓகே. அந்த கவலைகள் எல்லாரும் எல்லாரும் வாரியாச்சோ வாங்க வாங்க பொங்கல் சரிங்களா? அந்த லைனை தாண்டினா தான் கோவில் ஜெயிக்க முடியும். ரெடி 3 2 1 ஸ்டார்ட். வாங்க பொறுமையா வாங்க. தலையை நேரா வச்சு பொறுமையா போகும். அவங்க அப்படியே வெளில வந்துங்க.
பொங்கல் விழாவுக்கு ஒரு நாட்டு குதிரை ஒன்று வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா தம்பி நின்றுருக்கேன். தம்பி எனக்கு குதிரை கூட வந்தியா? மாடு கூட நீங்கள் கொண்டு வந்தீங்களா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சின்ன கரையில் ஈஸ்வரன். ஓகே ஓகே ஓகே. ரெண்டு எருது கொண்டு வந்திருக்கீங்களா? காலை தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. வண்டி பழக்கம் இருக்கா? ரேக்கலா வண்டி ஓடுமா? ஓ ஓகே சூப்பர். இதில் தான் ஓட்டிகிட்டே வந்தீங்களா? ஓகே சரி. ₹5 வச்சுக்கோங்க. 5 ரூபாய்க்கு விற்றுட்டு ஏதாவது தட்டுக்கிட்டு வாங்கி போடுங்க. கூடையா? வேக்கலா வண்டியா இன்னைக்கு வாங்க சொல்கிறாங்க. சரியா? எல்லா விதமான ஸ்டாலும் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியோ எதுவும் தெரியல. ஜாதக பதிப்பு முகாம் வேல்குமார் சாமி வான்ஸ் போட்டிருக்காரு. வாங்க, நல்லா இருக்கீங்களா? கேலண்டர் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. உள்ளே போனாருங்களா? சரி கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. சரி தங்கமலையிலிருந்து ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் போட்டுருக்காங்களே. சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் வழி விடுங்க. ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் போட்டிருக்கிறாங்க. என்னென்னு படித்து சொல்கிறக்குள்ளே முடிஞ்சே போயிடுமாட்டிருக்கு. டிஜிட்டல் சர்வே, ட்ரோன் சர்வே எல்லாமே இருக்குது மொத்தமாக. சோக்கியா தூக்கிற அப்படி நம்மளே தான். ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குங்க. இன்னர் வேர்ஸு, ஒயிலாட்டம், களியலாட்டம் என்கின்ற ஆட்டத்தை நம் மண்ணின் மைந்தர்களாக விளங்கும் நம் மண் பெண்மணிகள் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கின்றார்கள். திரிபுரம் மெரிந்தோம் மைந்தனே தேவனே கரிமுகத்தோனே வரிசையாய் ஒற்றை கொம்பன் வள்ளலாய் அமைத்துதிக்க பெருமையாக நீ நடனம் செய்ய வெறிச்சாடு மீதில் ஏறி அரசடி நாயகரை என்புடன் துதி செய்வோம். செய்ய
செய்தார்கள் இந்த மண்ணுக்கு என்று பெரிய ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த கொங்கினத்தவர்கள் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. சோலை காடுகளையோ இல்லை நீர்நிலைகள் நிறைந்திருக்கக்கூடிய காடுகளையோ அழித்தவர்கள் அல்ல கொங்கர்கள். இவர்கள் மேலும் பள்ளமாக கண்ணும் கடுமாக இருந்த காட்டை தன்னுடைய வேர்வை துளிகள் நிலத்திலே சிந்தும் அளவிற்கு சிந்தி இந்த மண்ணை பதப்படுத்திய மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி, இதோ நாங்கள் எப்பொழுதுமே காட்டுக்குள்ள செருப்பு போட்டு போக மாட்டோம். ஏனென்று கேட்டால் அது எங்களுடைய தெய்வம். அதிலிருந்து வரக்கூடிய மங்களமாக விளங்கக்கூடிய அந்த பொருள்தான் எங்களுக்கு லட்சுமியாக கருதுகின்றோம். ஆகையினால் நாங்கள் எப்பொழுதுமே அதை தெய்வமாக வணங்குகிறோம். அப்படித்தான் நாங்களும் இந்த முருகப்பெருமானுடைய அருள் வழிபாடு. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று இவரும் நலமுடையது முகம் ஒன்று. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று இவருடன் நலமுடையது முகம் ஒன்று. குறுமடி அகழ்நிலை நின்ற முகம் ஒன்று, ₹1 வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபாடும் கூறரை வைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் கூறர வைத்த முகம் ஒன்று. ஆட்டம் ஆட்டம் வாசி செல்வமே கோகினத்தின் நாதனையை இங்கு வந்து பாரு. மனம் கோகினத்தை பாரு, கைகள் தட்டி கண்கள் தட்டி ஆடி பெருமானுடைய வரலாற்றை எப்பொழுதுமே பாடி ஆடிக்கொண்டிருப்பதுதான் இந்த கொங்கினத்தினுடைய சிறப்பு. அப்படி அந்த வள்ளி கதை தன்னை நாங்கள் இங்கு குமியாக சாற்ற வந்துள்ளோம். ஆகையினால் அந்த வள்ளி மணாளனை அருள்குறி அருளி அற்புதமான பாடல்களில் கொண்டு இப்பொழுது அவருக்கு பூமாலை போல பாமாலை சாற்றும் நிகழ்வு நமது கொங்கு வர்த்தக சபையினால். மணி பார்த்தீங்கன்னா 12 கிட்ட நெருங்கிடுச்சு. சாப்பாட்டு வேலையெல்லாம் மும்முரமாக ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே கும்மி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் போய் அப்படியே எடுத்துகிட்டு விளையாட்டு போட்டிகள்லாம் கரெக்டாக ஜம்முன்னு நிறைவடைஞ்சிச்சுங்க.
வந்து கும்மி ஆடிட்டு இருக்கிறாங்க. கும்மி ஆட போய் எடுத்துகிட்டு அடுத்து சிலம்பாட்டத்துக்கு பசங்களாம் ரெடியாக இருக்காங்க. அடுத்த பேட்ச் கொங்கு வர்த்தக கூட்டமைப்பினுடைய தலைவர், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள், மகாயோகம் அமைப்பை சார்ந்த தலைமை ரிஷி திரு ரமேஷ் ரிஷி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரோட பார்வையிலும் இருக்கிற ஒரு கேள்வி எனக்கு புரியுது. குலாம் நபிக்கும் கோகுலாஷ்டமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி பொங்கல் விழா கொண்டாட நாங்கள் வந்திருக்கோம். இங்கே காவல்துறைக்கும் காவித்துறைக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்குறது உங்கள் பார்வையிலே தெரியுது. இப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப குடும்பத்தோடு வந்திருக்கீங்க. இந்த குடும்பம் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அது வந்து சமூகத்துக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, அனுபவ ரீதியாக பேசுறதுக்கு நானும், அறிவியல் பின்புலம் கொண்ட ஆன்மீகம் சார்ந்து பேசுறதுக்கு திரு ரமேஷ் ரிஷி அவர்களும் வந்திருக்கிறோம். வடை, மைசூர் பாக்கு, கதம்ப பொரியல், அடுத்து ஊறுகாய், இப்போதைக்கு ஸ்டார்டிங் வச்சுருக்காங்க. அடுத்து சாப்பாடு இதெல்லாம் ஆள் வந்து உட்காந்ததுக்கப்புறம் வைக்கலான்ட்டு இருக்காங்க. இவங்க வந்து அங்கே வந்து ஐபிஎஸ் மேடம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலைக்குழுவோடது மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. நம்ம அதுக்குள்ளே உள்ள எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலான்ட்டு போகணும். கடைசி விவசாயி சாப்பிட்டு முடித்துவிட்டு மதியானம் சாப்பாடு முடிஞ்சுங்க. ஒயிலாட்டம், வலிக்கும்மி எல்லாம் முடிஞ்சு ஒரு நேரம் உறக்கத்தை போட்டோம்னா அப்படியே தூங்கி கிளம்பிடலாம்.